வணக்கம். மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயங்கள் எங்களுக்கு பரபரப்பாக கொழும்பை மையப்படுத்திய அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் கொழும்பு புதுக்கட நீதிமன்ற வளாகத்துக்குள் இடம்பெற்ற இந்த துப்பாக்கி பிரயோகம் சார்ந்து அங்கு கொலை இடம்பெற்ற சம்பவம் சார்ந்து அந்த துப்பாக்கிதாரியை தேடுகின்ற விடயம் சார்ந்து புது புது தகவல்கள் எல்லாம் கிடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விசாரணை என்பது மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் புதுக்கட நீதிமன்ற வளாகத்துக்குள் வழக்கறிஞராக ஒரு ஆண் ஒருவர் உட்பட வழக்கறிஞராக பெண் ஒருவர் மறு வேடமிட்டு வந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்திருக்கின்றார். வழக்கறிஞர் வேடமணிந்த நபர் நீதிமன்றத்துக்குள் வெறுங்கையுடன் நுழைந்து பின்னர் சம்பந்தப்பட்ட பெண்ணிடமிருந்து துப்பாக்கியை வாங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடாத்திய துப்பாக்கிதாரி அடையாளம் காணப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். இன்று காலை இடம்பெற்ற இந்த குறித்த துப்பாக்கிச்சூட்டில் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற கனேமுல்லே சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சீவ சமரரத்ன இவர்தான் இன்றைய தினம் கொல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் துப்பாக்கிதாரி தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சில நிமிடங்களுக்கு அதாவது கொழும்புல புதுக்கட நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கனமுள்ள சஞ்சீவ சமரரத்ன கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். இது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் பல்வேறுபட்ட கோணங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இந்த துப்பாக்கிதாரியினுடைய நீதிமன்ற வளாகத்துக்குள் அதிலும் அந்த பாதுகாப்பு கூண்டுல நிற்கக்கூடிய அந்த நிலையில அங்கு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்று கனமுல்லை சஞ்சீவை இறந்த செய்தி என்பது உயிரிழந்த சம்பவம் என்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் காலை இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்துக்குள் அதுவும் பாதுகாப்பு கூண்டில் இடம்பெற்ற நிலையில் அது சார்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கனிமொழி சஞ்சீவ உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் தாண்டி காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நீதிமன்ற வளாகம் உடனடியாக கொண்டு வரப்பட்டது. அந்த இடத்துக்கு உடனடியாக பாதுகாப்பு அதாவது காவல்துறை அதிபர் சென்றிருந்தார். விசேட அதிரடிப்படை சென்றிருந்தனர். ஏராளமான ராணுவத்தினர் ஏராளமான காவல்துறையினர் விசேட அதிரடிப்படையினர் என்று சொல்லி அதிக அளவிலானவர்கள் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு நிறைய விடயங்கள் இடம்பெற்றிருந்தது. அதே போன்று சிசிடிவி காணொலிகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இந்த துப்பாக்கியை எவ்வாறு நீதிமன்ற வளாகத்துக்குள் எடுத்துச் சென்றார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் சமூக வலைத்தளங்களில் தற்போது பரவி வருகின்ற அந்த புகைப்படம் புத்தகத்தில் நாங்கள் அதிக அளவில் திரைப்படங்களில் தான் அந்த விடயங்களை பார்த்திருப்போம். ஆனால் இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையிலையும் அது வந்துவிட்ட சம்பவங்கள் இன்றைய தினம் கொழும்பை மையப்படுத்தி அது இடம்பெற்றிருக்கின்றது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை அதே வடிவத்தில் வெட்டி அந்த துப்பாக்கி அதனுள் வைத்து சட்டத்தரணி போன்று வேடமளித்து ஒரு நபர் அந்த இடத்துல இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கின்ற சம்பவம் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு அந்த துப்பாக்கிதாரி சார்ந்த விசாரணைகளை தேடி வந்தார்கள். சமூக வலைதளத்தில் உடனடியாக காவல்துறையினரால் இனம் காணப்பட்டது யார் அந்த நபர் என்று சார்ந்து அது சார்ந்தும் பல தகவல்கள் வெளிவந்திருந்தது. அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதையும் தாண்டி பெண் வேடம் தரித்தும் ஒருவரும் வேடம் தரித்து வந்திருக்கின்றார். இது சார்ந்து அந்த கொலை செய்வதற்கு இல்லாட்டி அந்த துப்பாக்கி சூட்டு பிரயோகத்தை மேற்கொள்வதற்கு என்கின்ற செய்தி தற்போது திடீர் திருப்பமாக வெளிவந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி நடைபெற்றுகின்ற பொழுது நாடாளுமன்ற அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் அரசாங்கம் அறிவித்திருந்த தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்து புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனமுல்லை சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு பற்றி தெளிவுபடுத்தியிருந்தார். குறித்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்பிய நிலையில் அமைச்சர் நலிந்தவின் இந்த கருத்து வெளியாகி இருந்தது. தயாஸ்ரீ ஜெயசேகர புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் வேடத்தில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு ஒன்றை நடத்தியிருக்கிறார். அதில் கனமுள்ள சஞ்சீவ என்ற நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதே போன்று நேற்றைய தினம் இரவு மினித்தேனியாவில் தந்தை உட்பட 2 குழந்தைகள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்குது. இப்போது இது இந்த நாட்டில் மிகப்பெரிய பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று சொல்லியிருந்தார். அதுக்கு பதிலளிக்கும் விதமாக கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த
பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கின்றது. எனவே இவற்றை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் பாதாள உலகமும் கருப்பு பணமும் போதைப்பொருள் கடத்தலும் உள்ளடக்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சிலர் இலங்கையில் கூட இல்லை. நாங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றோம். பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து விடயங்களையும் நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்திற்கு வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அரசாங்கம் இந்த விடயத்தில் கடுமையாக தலையிடுகிறது. பாதாள உலகத்துக்கு சுதந்திரம் வழங்கப்படாது என்று அவர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். நீதிமன்ற வளாகத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பு குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பதில் காவல்துறை அதிபர் இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். இந்த நிலையில் வழக்கறிஞர் வேடமணிந்த ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக முதல்கட்ட விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அடையாளம் காணுகின்ற இந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இது சார்ந்து காவல்துறை அதிபர் குறித்த துப்பாக்கிச் சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவு என்று குறிப்பிட்டுள்ளார். அதோடு நாட்டில் குற்றங்கள் குறைக்க பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய ஸ்ரீலங்கா காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருப்பதை இங்கு நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல இன்றைய தினம் ஆரம்பத்தில் நான் கூறியது போன்றுதான் துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சோதனை இல்லாததை பயன்படுத்தி கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நுழைவதற்கு முன் வழக்கறிஞர்களை ஆய்வுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி பதில் காவல்துறை அதிபர் சொல்லியிருக்கிறார். அதன்படி இந்த விடயத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஆயுதமேந்திய அதிகாரிகளை நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து அனுமதி பெறப்படும் என்று சொல்லி பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தொடர்ந்தும் தெரிவித்து வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக கனமுல்லை சஞ்சீவ உயிரிழந்த சம்பவம் கொல்லப்பட்ட சம்பவம் சார்ந்து விசாரணைகள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. இந்த பதிவினை நாம் பதிவு செய்யும் வரை இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்கின்ற வரைக்கும் இவ்வளவான தரவுகள் கிடைக்கப்பட்டு இது சார்ந்து மேலதிக தரவுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக பல விடயங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கத்தினோட நிலைப்பாடு எப்படியாவது இந்த குற்ற செயல்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அனுர தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையத்தில் இவ்வாறான அசம்பந்த போக்கு காரணமாகவோ இல்லாட்டி இவ்வாறான குற்றச்செயல்கள் இடம்பெறுகின்றது என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது இதேபோன்று தமிழர் தாயக பகுதியில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக துப்பாக்கிச் சூடு பிரயோகம் இடம்பெற்றது. அது சார்ந்த காவல்துறையினர் தங்களுடைய விசாரணைகளை ஏற்படுத்தி வந்தார்கள். விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வந்தார்கள். அதேபோன்று நேற்றைய தினம் இரவு தெற்கில் இப்படி ஒரு துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அதில் தந்தையும் மகனும் உயிரிழந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. நாளுக்கு நாள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் துப்பாக்கிச் சூட்டினுடைய இல்லாட்டி துப்பாக்கிதாரிகளுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து கொண்டு வருகிறது. இது சார்ந்து அனுர அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கைகளை தொடர போகிறது என்பது மிகப்பெரிய கேள்விகள் இருக்கின்ற பொழுது ஆனால் தற்பொழுது இந்த நீதிமன்றம் என்கின்றது ஒரு பாதுகாப்பானவருடைய மக்கள் நம்பிக்கையோடு பயமின்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்று நீதிமன்றம் இந்த பாதுகாப்பு கூண்டிலேயே நிற்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருக்கட்டும் இல்லாட்டி சந்தேக நபராக இருக்கட்டும் அதாவது குற்றச்செயல்களில் மாபெரும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற இந்த கனிமுல்லை என்ற சஞ்சீவ என்கின்ற இந்த நபரை அதாவது பாதுகாப்பு கூண்டில் இருக்கின்ற பொழுதே சுட்டு கொண்டிருக்கின்றார்கள் துப்பாக்கிதாரிகள் திட்டமிட்ட வகையில் என்று சொன்னால் இது ஒரு குற்றவாளிகளுக்கு அதாவது உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு பாதாள உலக குழு சார்ந்த ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றன. சாதாரண மக்களுடைய வாழ்வியலில் பல்வேறுபட்ட கேள்விகள் எழும்புவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எது அப்படி இருந்தாலும் இவ்வாறான குற்றச்செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற விடயம் இந்த குற்றவாளிகள் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் யார் என்பதை இனம் காண வேண்டும் என்று உடனடியாக மக்களுடைய மிகப்பெரிய கேள்விகள் தேடல்களாகவும் இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விசாரணைகளில் திடீர் என்று திருப்பு முனைகளாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஜார் அந்த குற்றவாளி என்பதை புகைப்படங்களூடாக நாங்கள் சமூக வலைத்தளங்களில் அவர்களுடைய தொலைபேசிகளில் பேசக்கூடிய ஒளிப்பதிவுகளிலூடாக எல்லாம் பல விடயங்கள் எங்களுக்கு பகிரப்பட்டு இருந்தாலும் விசாரணைகளின் நகர்வுகளாக அவர்களை பிடிப்பார்களா இல்லையா இல்லாட்டி அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவார்களா இல்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.